வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜே தான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போறோம். அதாவது 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா வசூல்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்குங்க. இதுவரை எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் இந்த அளவுக்கு வசூல் பண்ணது இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா 4 நாள்லயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறித்தனமா மாஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆனிச்சுல அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பல சாதனைகள் படைச்சிட்டு இருக்குங்க. ஜனநாயகன் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. சிஎம் தளபதி விஜயோட கடைசி படங்கிறதுனால இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் வெறித்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நான் என்ன சொல்ல போறேன்னா, ஜனநாயகன் படம் 4 நாள்ல எத்தனை கோடி வசூல் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு வெறித்தனமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி 4வது நாளுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஓவரால் தமிழ்நாட்டில் 23 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட 90 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னைக்கு மட்டும் ஜனநாயகன் படம் 4 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த 4 நாளில் கேரளாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 கோடி கலெக்ட் பண்ணி மரண மாஸ் காட்டியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தாங்க. ஸோ கர்நாடகா பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கோட்டைன்னு சொல்லலாம். ஸோ இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தளபதி விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கோ ஸோ அதே போல் அங்கேயும் இருக்கு. ஸோ இன்னைக்கு 4வது நாளில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி வசூல் பண்ணியிருக்கு நம்ம ஜனநாயகன் படம். ஸோ ஓவராலாக கர்நாடகாவில் மட்டுமே 15 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா தாங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ ஓவராலாக ஆந்திரா தெலுங்கானாவில் இது வரைக்கும் 20 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நார்த் இந்தியாவில் தாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் எந்த ஒரு தமிழ் படமும் இந்த அளவுக்கு வசூல் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அஸ்ஸாமு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம், டெல்லியில் போராட்டம் இருந்தாலும் ஜனநாயகன் படம் 4 நாளில் வெறித்தனமாக வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 4வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா நம்ம ஜனநாயகன் படம் பாரி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது நாளில் மரண மாஸ் கட்டிட்டு இருக்க நம்ம ஜனநாயகன் படம் ஓவர்சீஸ்ல மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 55 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ ஓவர்சீஸ்ல மட்டும் இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா 4 நாளில் 90 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடியும் ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா 150 கோடியும் கலெக்ட் பண்ணி 4 நாளில் பார்த்தீங்கன்னா 250 கோடி வசூல் பண்ணி வரலாறு காணாத சாதனை படைச்சிருக்கு. தளபதி விஜய், நம்ம சிஎம் தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்க படத்தை போய் தியேட்டர்ல பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு உங்கள்கிட்ட கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ணுங்க, மேல மறக்காம வெறித்தனமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.